அமெரிக்காவினுடைய கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இந்தியா துணிச்சலாக ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. பிரிக்ஸ் 2026. இதில் நம்ம வடிவமைத்திருக்கக்கூடிய லோகோ அப்படிங்கிறது உலகளாவிய அளவில் கவனத்தை இழுத்திருக்கு. அப்படி இந்தியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய பேச்சு என்ன? ரெண்டாவது, ஈரானில் கப்பல்களை எல்லாம் கைது பண்ணுறாங்களாம். என்னடா நடக்குது இந்த நாட்டில் அப்படிங்கிற கொஸ்டின் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும்ல. அது மட்டுமல்ல, வீடு முழுக்க அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கா. இதுக்கு பின்னாடி ஒரு சர்வதேச சதி ஒன்று ஈரானில் நடந்துக்கிட்டு இருக்கு. அது என்னங்கிறத நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடுதலான தகவலோட இந்த வீடியோவில் கடைசியில் அந்த நியூஸ் இருக்க போகுது. டீட்டெயில்டாக பேசலாம் உறவுகளே, வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் இந்த காட்சியை பார்த்துருங்க. ஜெய்சங்கர் அவர்கள் பிரிக்ஸ் மாநாடு, அது தொடர்பான லோகோ 2026 இந்தியாவில் தான் பிரிக்ஸ் கூட்டணிக்கான அந்த மாநாடு நடக்க போகுது. அதற்கான லோகோவை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை வெளியிடுறது இந்தியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் மிஸ்டர் ஜெய்சங்கர். ரொம்ப இந்த சிம்பிளில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது தாமரை மலர் மாதிரி இருக்கே, பாஜகவினுடைய அஜெண்டாவா அப்படிங்கிற கொஸ்டின். ரெண்டாவது, கையெடுத்து கும்பிடுற மாதிரியான காட்சிகள், நமஸ்காரம் அண்டி அப்படின்னு சொல்கிற மாதிரியான காட்சிகள். சரி, எது எப்படியாக இருந்தாலும் ஏதோ ஒரு அஜெண்டாவோடு பாஜக இந்த லோகோவை தயாரிச்சிருக்கு. பிரிக்ஸ் இந்தியா 2026 லான்ச் ஆஃப் பிரிக்ஸ் 2026 லோகோ, தீம் அண்ட் வெப்சைட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டையும் நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். பிரிக்ஸினுடைய எதிர்கால திட்டங்கள் என்னென்ன, பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, அதனுடைய தொடர்ச்சியான பாதை எதை நோக்கி போகுது, அமெரிக்க டாலருக்கு எதிராக போகுதா அப்படிங்கிற ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்படிப்பட்ட நிலையில் அமெரிக்கா இந்தியாவுக்கு 500% வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் இந்தியாவில் இப்படி ஒரு சம்பவத்தை ஜெய்சங்கர் பண்ணியிருக்கார். சரி, இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 இயர்ஸுக்கு முன்னாடி இதை ஆரம்பிச்சிட்டாங்க. யார் யார் கூட்டணி இருக்குது, இதனுடைய முதல் எழுத்துக்கள் தான் நாடுகளுடைய லிஸ்ட்டு. மொத்தம் 5 நாடுகள். 1 பிரேசில், 2வது ரஷ்யா, 3வது இந்தியா, 4வது சைனா, 5வது சவுத் ஆஃப்ரிக்கா. இப்போ கூடுதலாக புதிதாக சில உறுப்பினர்களும் சேர்ந்திருக்காங்க. அது யார் யார் அப்படின்னா, எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், UAE இந்த நாடுகளும் அடங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் பிரிக்ஸ் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு வலுவான பாதையில் போயிட்டுருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இந்த கூட்டணி எதற்காக உருவாக்கப்பட்டது, நாட்டோவுக்கு எதிராகவா, G7க்கு எதிராகவா அப்படிங்கிற கொஸ்டின்லாம் நமக்குள்ளே இருக்குல்ல. அதற்கான பதில் எளிமையானது தான். டாலருக்கு நிகராக அப்படிங்கிற அந்த ரூபாயினுடைய மதிப்பு தொடர்ச்சியாக சரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி தேதிக்கு 90 ரூபாய் ஒரு டாலருக்கு. அப்போது நம்முடைய நாணயத்தை வச்சு ஈக்குவலாக பண்டமாற்று முறை அடிப்படையில் ஒரு காலகட்டத்தில் நடந்ததில்ல, அதை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் பிரிக்ஸினுடைய எதிர்பார்ப்பு. இதற்காக பிரிக்ஸில் நாணயங்கள்லாம் உருவாக்கப்பட்டதை செய்திகளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஜெய்சங்கர் இந்த மாநாட்டை தொடக்கி வச்சு அவர் உரையாற்றி இருக்கக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. With a humanity first and a people-centric approach, inspired by the guidance of Prime Minister Narendra Modi. ஓகே, அவர் நிறையா விஷயங்கள் பேசியிருக்காரு, அதில் நான் சுருக்கி சொல்கிறேன். புதிய சின்னம் தாமரை மலரை போல இருப்பது, மையத்தில் வணக்கம் சொல்வது போன்ற வடிவமைப்பு அப்படிங்கிறது எந்த அஜெண்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒத்துழைப்பு, மரியாதை, புதுமை, புதுசாக ஒரு விஷயங்கள் செய்கிறது, இதுதான் பிரிக்ஸ் கூட்டமைப்பினுடைய சிறப்பு அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் பேசியிருக்கார். உலகத்தினுடைய 49% மக்கள், ஏன்னா சைனாவும் இந்தியாவும் தான் பாப்புலேஷனில் அதிகம், 100 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடு. வேர்ல்டு வைடாக இன்றைக்கி 600 கோடி இருக்காங்கன்னா அதில் பாதிக்கு பாதி பிரிக்ஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் தான் இருக்குது. அப்போ வணிகம் அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு இடையில தான் நடக்கும் இல்லையா, அதுதான் இங்கே நடந்திருக்கு. சரியா, G7 நாடுகளோடு அடுத்து இந்தியா இணைய போகுது. இதுக்கு காரணம் சைனா மேலே நமக்கு இருக்கக்கூடிய பயம்தான்.
பிப்ரவரி மாதம் 19, 20ஆம் தேதிகளில் கனிம ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு. இதில் இந்தியாவும் கையெழுத்திட இருக்கு அப்படிங்கிற ஒரு ருசிகர தகவல். அப்போது சீனா கிட்ட தான் கனிமம் இருக்குது அப்படிங்கிறது இல்லை, இந்தியாவுக்கிட்டையும் கனிமம் இருக்குது, நாங்களும் அதை விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். இந்தியாவிலையும் தாதுக்கள் இருக்குது, அதை அரசியல்வாதிகள் இல்லீகலாக இவ்வளவு காலம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அதை லீகலாக செய்வதற்கான முயற்சியில் இந்தியா இறங்கியிருக்கு அப்படிங்கிற தகவல். சீனாவுக்கு எதிராக குவாட் அமைப்பை தாண்டி G7 அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்திருப்பது தான் இதில் கூடுதலான சிறப்பு. நீங்கள் ஏஷியன் கண்ட்ரீஸில் ரொம்ப ஸ்ட்ராங்கான நாடு சைனாவும் இந்தியாவும் தான். அதற்கு பிறகு தான் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே வருவாங்க. இப்படிப்பட்ட நிலையில் சைனாவை மிஞ்சி நம்ம செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்டால் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஒன்றா இருக்கும். பட் நம்ம மேற்கத்திய நாடுகளோடு நம்முடைய டெவலப்மெண்ட்டை வச்சுக்கிட்டாதான் ஃப்யூச்சரில் சைனாவோடு ஒரு வார் நடந்ததுன்னா யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸினுடைய சப்போர்ட் நமக்கு கிடைக்கும்னு இந்தியாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி நினைக்கலாம். ஒரு சிறிய கிரிப்டோ காசோலை மூலமாக ஒரு சிறிய அளவு பிட்காயினை வச்சுக்கிட்டே நமது $35 ட்ரில்லியன் தேசிய கடனை நம்ம அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் புரியுதா? பிட்காயினை நோக்கி நீங்கள் நகருங்க, பிட்காயினில் தான் அதிகமான அளவில் காசு கிடைக்கும், அதிகமான அளவில் லேண்டை வாங்கலாம், கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு புதியதொரு விஷயத்த சொல்லியிருக்கார். பிட்காயின் மூலிமா தேசிய கடனை அடைக்கிறது குறித்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இந்த காலத்துக்கு வேணால் பொருந்தாமல் இருக்கலாம். இன்னும் ஃப்யூச்சரில் ஒரு 10 வருஷம் கழித்து ஏலாம் பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிட்காயினுடைய பங்குங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும்னு சொல்லப்படுது. பார்ப்போம். இது ஒரு வகையில் பிட்காயின் அப்படிங்கிறது நீங்கள் தங்கத்தை தூக்கி போட்டுட்டு பிட்காயினை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய காலகட்டமும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரானோட 14 லட்சம் பேருக்கு இணையானது ஒரு அமெரிக்கர் அப்படின்னு வச்சுக்கோங்க. 14 லட்சம் பேர், ஈரானில் 14 லட்சம் பேர் இப்படி ஒரு பக்கம் நிப்பாட்டி வச்சுருங்க, இந்த பக்கம் ஒரே ஒரு அமெரிக்கரை நிப்பாட்டி வச்சுருங்க. இவங்க 2 பேரும் ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் உங்களால் ஏற்றுக்க முடியுமா? அதுதான் இந்த டாலர், பிரிக்ஸு இந்த மாதிரியான பஞ்சாயத்துக்கள்லாம் வருது, லிங்க் ஆகுது. ஒரு டாலருடைய விலை ஈரானில் 14 லட்சம் ரூபாய் கணக்கு பண்ணி பார்த்தா, அப்போது 14 லட்சம் பேரோட வயிற்று பசி இங்கே ஒரே ஒரு டாலரை வச்சு நிரப்பிடலாம். ரைட்டா? பார்த்துக்கோங்க எந்த அளவிற்கு மோசமான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒருத்தனுடைய பணத்தினுடைய மதிப்பு ஜாஸ்தியாக இருக்குது, அதே பணத்தினுடைய மதிப்பு அப்படிங்கிறது 14 லட்சம் உயிர்களுக்கு சொந்தமானதாக இருக்குது. இது எந்த வகையில் ஏற்புடையது? ஈரான் நாணயத்தினுடைய அதாவது ரியாலுடைய மதிப்பிழப்புக்கு காரணம் யார்? அந்த கொஸ்டின் தான் ரொம்ப முக்கியமானது. கேப்லர் போன்ற எண்ணெய் கப்பல்களை சீனாவுக்கு போக விடாமல் தடுத்து வச்சிருக்காங்க அமெரிக்கா அப்படிங்கிறது ஹாட்டான நியூஸாக வெளிவந்திருக்கு. ஈரானில் இருந்து மற்ற நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் போகிறதுல ப்ராப்ளமும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஈரானில் ஒட்டுமொத்தமாக ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க, முல்லாக்களுக்கு எதிராக, கம்யூனிக்கு எதிராக. அதே மக்கள் புரிஞ்சுக்கிட்டு மொசாட் தான் நம்ம நாட்டில் பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிறத இப்போ அனலைஸ் பண்ணிட்டு இப்போ கம்யூனிக்கு ஆதரவாக மறுபடியும் நீங்களே ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் அமெரிக்கா விட மாற்று. காரணம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளம். ஈரானை எப்படியாவது பிளாக் பண்ணாதான் செங்கடல், சவுதிகள், லெபனான் இப்படி ஏகப்பட்ட இடங்களில் செக் வைக்க முடியும். ஸோ ஷாவினுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கு அமெரிக்கா ட்ரை பண்ணுறாங்க. சீனாவினுடைய இறக்குமதியில் 18 முதல் 25% வெனிசுலா, ஈரானுடைய பங்கு தான் அதிகம். அப்போது இங்கே ஈரானுக்கு செக் வைக்கிறது டைரக்ட் ஈரானுக்கு கிடையாது, சைனாவுக்கு. ஏன்னா சைனாவுக்கு போகக்கூடிய எண்ணெய் வளத்தை பூரா நிப்பாட்டிட்டா சைனா அரசு எப்படி இயங்கும்? வெனிசுலா, ஈரானில் இருந்து தான் அவங்களுக்கு இவ்வளவு எண்ணெய்கள் போகுது. அப்போ கச்சா எண்ணெயினுடைய ரேட்டு சீனாவில் ஜாஸ்தி ஆகிடும், மக்கள் யாருமே ரன் ஆக முடியாது. இதுதான் சைனாவுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. ஸோ சீனா ஈரானுக்கு ஆதரவாக வந்து நிற்கிறதுக்கு பின்னாடி இதுவும் ஒரு காரணம் சொல்லப்படுது. பிரதமர் நரேந்திர மோடி புதுடில்லியில் காமன்வெல்த் சபாநாயகர்களுக்கான மாநாடு ஒன்று நடத்துகிறார். இந்த காமன்வெல்த் போட்டி நடத்துகிறதே எனக்கு உடன்பாடே கிடையாது. காரணம் என்னென்னா, இங்கே இங்கிலாந்துக்கு கீழே அடிமையாக இருந்தவங்களுக்கு குரூப்புக்கு பேர் தான் காமன்வெல்த். இந்த காமன்வெல்த் நாடுகள்லாம் ஒன்றாக இணைந்து ஆண்டுதோறும் போட்டிகளில் பங்கெடுத்துக்கிறதுங்கிறது, நான் இன்னமும் உனக்கிட்ட அடிமையாக தான் இருந்தேன் அப்படின்னு யூகே கிட்ட மறுபடியும் சொல்லி காட்டுறது. உன்னுடைய அடிமை தான் நான், உன்னுடைய அடிமை தான் நான். அப்போ காமன்வெல்த்தில் பதக்கம் வெல்வதெல்லாம் பெருமை இல்லையா பிரசாத்னா? அது தனிப்பட்ட நபர் சார்ந்தது. வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தான் இந்த காமன்வெல்த் சபாநாயகர்கள் மாநாட்டில் பங்கேற்கலை அப்படிங்கிற தகவல். அப்போது எல்லை தாண்டி இந்தியா ஒரு மீட்டிங் நடத்துது அப்படின்னா, இந்தியாவில் ஒரு மீட்டிங் நடத்தப்படுது அப்படின்னா, அது வங்கதேசமும்
இந்த பாகிஸ்தானும் புறக்கணிக்குதுன்னா எல்லை தாண்டிய பிரச்சனைங்கிறது நமக்கு இன்னமும் தீரலை அப்படிங்கிறத தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவசரமாக ஒரு செய்தி ஒன்று கிடச்சிருக்கு. அந்த செய்தி என்னன்னா, ஈரானுடைய பல வீடுகளில், மக்களுடைய வீடுகளில் அமெரிக்காவினுடைய தயாரிப்பு ஆயுதங்கள், வெடிபொருட்கள்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இது எப்படி ஈரான் மக்களுடைய வீட்டுக்குள்ளே போயிருக்கும்? அப்போது அமெரிக்கா மொசாட் மூலியமாக ஒரு பெரிய சதியை செய்கிறாங்க. 500 பேருக்கு மேலே கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஈரானில் அப்படின்னு சொல்கிறதல்ல விஷயம். அதில் 200 பேருக்கு மேலே தூக்கிலிடப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது இல்லை விஷயம். ஆனால் இந்த 500 பேர் யாருங்கிறது தான் இங்கே நீங்கள் பெருசாக பேசணும். மொசாட் உளவாளிகள். அவன் எதுக்கு இங்கே வரான்? இஸ்ரேலில் இல்லாத இருக்கணும். அப்போது உளவாளிகளை கண்டுபிடிச்சி ஈரானில் ஆட்சி கவிழ்ப்புக்கு அவங்க திட்டமிட்டாங்கன்னா ஈரான் அரசு அவங்கள தூக்கில் தானே போடுவாங்க. இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்காம, மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்காம, நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரியான ஜனநாயகம் அங்கே கிடையாது. ஏன்னா அந்த நாட்டில் ஜனநாயகம் அங்கே தேவைப்படலை. அமெரிக்கா தொடர்ச்சியாக சர்வாதிபோக்கு நடக்கும்போது அவங்க எப்படி வெறுமனை காந்தி மாதிரி உட்காந்து அறப்போர் நிகழ்த்த மாட்டாங்க, நேதாஜி மாதிரி தான் போராடுவாங்க. அந்த போராட்டம் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈரான் மக்களுடைய வீடுகளில் வெடிபொருட்கள் கண்டெடுக்கப்பட்டிருப்பது அப்படிங்கிறது அல் ஜசீரா அப்படிங்கிற செய்தி சேனல் இப்போ வெளியிட்டிருக்காங்க. இதை யார் கொண்டு வந்து வச்சா அப்படிங்கிறத ஈரான் அரசு உண்மையை சொல்லும் முறை நாமும் பொறுத்திருந்து கவனிப்போம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோட கொடுக்குறாங்க. வாரண்டியோட, கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.